இவனை ஜீப்ல ஏத்தியா? ஒரு நிமிஷம் சார். அடிச்சது இவர்தான். ஆனா இவர் அடிக்க தோணதே இவங்க 2 பேரும் தான். இவங்களை எடுத்துட்டு போங்க. ஜான்சி, அவங்கள வண்டியில ஏத்துங்க. எஸ் சார். பாருங்க, அடிச்சதுனா அவங்கள விடுங்க. விடுங்கம்மா. விடுங்கன்ற. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா அநியாயம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? போயா போயா போயா. போலீஸ் வந்து கேட்டா என்ன பண்ற பாரு உன்னை. சார் இப்படி தேவையில்லாம போட்டு அடிக்கிறீங்க. என் பையனை கொல்றாங்க. உமா, அவங்க என் பையனை கொல்றாங்க. நாங்க நல்லோடு சொல்றேன். இவங்க அழறத பார்த்து நீ உன் மனசு மாத்திக்காத. இந்த அம்மா என் கையை பின்னாடி இறுக்கி கட்டிட்டாங்க. இவன் இருக்கான் பாரு, இவன் என் கழுத்தை நினைச்சு கொல்ல பார்த்தா மம்மி. என்ன தைரியம் எடுத்தா இது ஸ்டேஷன். இங்க நீங்க இவரை அடிக்கூடாது. சாரி இன்ஸ்பெக்டர். குமார் ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்ன சார், என்ன நடக்குதுங்க? மேடம், உங்க பொண்ண வீட்ல பண நகை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு உங்க பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். தான் புள்ளதான் அடிச்சாரு, இவரே ஒத்துக்கிட்டார். அடிக்க வந்தா நான் தடுத்தேன்னு சொன்னேன். அவன் அடிக்கலமா, பாவம் போய் சொல்றாங்கம்மா. வர வழியில உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதான் போன் பண்ணி வர வச்சோம். இன்ஸ்பெக்டர், இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த ஆளு ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாய். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பார். ஆனா ஃப்ராட், பெரிய ஃப்ராட். பேங்க்ல எவ்வளவு தில்லுமுல்லு வேலை பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியும். சிகரெட் வச்சு என் பொண்ணு சுட்டு இருக்காரு. ஹலோ, சுடுறதுக்கு சிகரெட் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. சுடுறதுக்காக பாக்கெட்டா வாங்கி வச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு குளிக்கும் போது எட்டி பார்த்திருக்காரு. தெரியுமா? இது வெளியில சொன்னா உனக்கு அசிங்கம் தெரியும். ஆனா இப்ப அசிங்கம்ல பார்க்க முடியாது. அதான் இவர்கிட்ட சொன்னேன். பாருங்க எப்படி நடிக்கிறாரு பாருங்க. ஃப்ராட், பெரிய ஃப்ராட். இன்ஸ்பெக்டர், இவங்க மேல என்ன கேஸ் வேணாலும் போடுங்க. எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க. நான் வேணும்னா கமிஷனர் கிட்ட பேசுறேன், ஐஜி கிட்ட பேசுறேன். கமிஷனர் ஐஜி கிட்ட எதுக்கு பேசணும்? அவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, வேற என்னென்னலாம் கேட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ சொல்லு. நாங்க வரதட்சணை கேட்போமா? நாங்க கொடுமைப்படுத்துவோமா? நீ சொல்லுமா. நாங்க வரதட்சணை கேட்ட மாட்டோம். எங்க அப்பா செய்யறாரு சொல்றாங்க. எங்க பத்தி சொல்லுமா. குமார் ப்ளீஸ் இங்க வாங்க. குமார் சொல்லுமா. என்னம்மா? கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ், அவசரப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், அவ ஏதோ கோவத்துல தெரியாதனமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம். நாங்க வீட்ல வச்சு சால்வ் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். நீ என்ன பேசுற? நம்ம பொண்ணை கொலை பார்த்துட்டாங்க. ஐயோ குமார், பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணாதீங்க. Will you shut up? Go and sit in the car. Go. என்ன எழுவிய படி தொலைங்க. தள்ளுடி. நான் சொல்றது கேளுங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை. வாமா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க தப்பு பண்ணீங்க. அவன் புருஷமா, அவன் இந்த தப்பு பண்ணலாமா? சொல்லுமா, எடுத்து சொல்லுமா. நீ எல்லாம் என் புருஷனா? என்ன கழுத்தை நினைச்சு கொல்ல பார்த்தல உன்ன. ஹலோ, ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க. டாட், அவங்க 2 பேர் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவரை விட்டுடுங்க. யார்? செந்திலா? என் மாமனார். அந்த கொடா புட்டையே விடணும். அந்த ஆள் இங்க இருக்க கூடாது. தெருவா நாய் மாதிரி அலையணும். அப்படியா? சரி.
சரி வர சொல்லுங்க. என்ன கைலாஸ் இது? பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க? அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். அப்புறம் பாத்திரம் ஏதாவது இருந்தா எடுத்து வை, நான் கழுவி வச்சுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பூங்குடி, வீடை மட்டும் பெரிய கொடுத்துட்டு போ, மிச்சம் நானே பாத்துக்கிறேன். என்ன கைலாஸ் இது? என்கிட்ட இருந்து வேலை வாங்குறதுக்கு இவ்ளோ கூச்சப்படுற? என்ன வேலையா இருந்தாலும் சொல்லு, நான் செஞ்சுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்ககிட்ட நான் பேசல, உங்க அம்மா என்கிட்ட கோச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல கைலாஸ். இப்ப கூட கைலாசுக்கு பசிக்குமேனு டிஃபன் எல்லாம் கூட கட்டி கொடுத்தாங்க, தெரியுமா? போய் சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அம்மாவுக்கு தெரியாம கடையில இந்த டிஃபனை கட்டிட்டு வந்து எனக்கு தர, உண்மைதானே? வாங்க மாமா. வீடெல்லாம் ஒரே அழுக்கா இருந்ததா, அதான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். பெட்ஷீட் எல்லாம் ரொம்ப நாளா துவைக்கல போல இருக்கு, அதான் துவைச்சு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். உங்க சொக்கா பேண்ட் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், யார் துணி நீ துவைக்க வேண்டாம். உன்னை யார் இங்க வர சொன்னா? முதல்ல வெளில போ. உன்னை யார் இங்க வர சொன்னா? முதல்ல வெளில போ. மாமா என்னையா? உன்னைத்தான் சொல்றேன், முதல்ல வெளில போய் இங்க இருந்து. மாமா நீங்க தானே ஆசாசியா மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுவீங்க, அந்த பூங்குடி மாமா நானே. என்னது மருமகளா? யாரு நீ? எனக்கு மருமகளா? இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு மருமகளாக முடியாது. அது எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? ஆமா, இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லன்னா இஷ்டம் இல்ல. அப்பா டேய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இந்த பாருமா, நீ எந்த ஜென்மத்திலையும் அவனை கட்டிக்க முடியாது, அது மட்டும் நிச்சயம். உன் ஆத்தா சொன்னால, அண்ணன் பையனும் அத்தை பையனும் யாரோ ஒருத்தன் இருக்கான்னு, அவனை கட்டிக்க போ. போய் இங்க இருந்து முதல்ல. அப்பா என்னப்பா பேசுறீங்க? பூங்குடி நம்ம வீட்டு பொண்ணுப்பா. இப்ப அவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்ன? நீ பாட்டு ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டே போற. டேய், வாய் மூட்டு சும்மாறா. அவளை வெளியில போ சொல்லிட்டு இருக்க. நீ முதல்ல அவ இந்த இடத்தை விட்டு போகணும். போ, வெளில போ. மாமா கத்தாதீங்க மாமா, கத்தாதீங்க மாமா. வெளியில போன்னு கத்தாதீங்க மாமா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கேட்டா அசிங்கமாயிடும். அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்காம இருக்க நம்ம என்ன பங்களாலியா இருக்கோம்? நீங்க வெளியில போன்னு கை காட்டினாலே நான் போயிடுவேன் மாமா. போ போ. ஏன்பா உனக்கு அறிவு இல்ல? ஏன் அந்த பொண்ணு மனசு இப்படி காயப்படுத்துற? இது என்னடா, நீ தனியா இருக்கும் போது பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டு போனா உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த பொண்ணை பத்தி கவலை இல்ல. அவ ஆத்தா ஒரு ஏழை பாழைய பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவா. உனக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? நல்ல பணக்கார இடமா அழகான பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், புரிஞ்சுக்க. அப்பா நீ அப்படி பேசுற? நான் தான்டா பேசுறேன். என்ன பேசுற, எங்க பேசுற, எதுக்காக பேசுற, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். பேசுறான் பெருசா. நான் போக மாட்டேன். அவங்களை விடுங்க, நான் போறேன். அவங்கள விட மாட்டாங்க. 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன மாதிரியா வெளியில அனுப்புறீங்க? என்ன மாதிரியா வெளியில தள்ளுறீங்க? அவங்க 2 பேர் மேல மட்டும் தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. உன் மேல கேஸ் கொடுக்கலையா? சொன்னா கேளியா? போயா. அவங்களை அனுப்பாத போக மாட்டேன். பாவம் கீது. நான் தான் செக்ரட்டரி சுட்டே சொன்னாரு. நான் தான் பாத்ரூம்ல எட்டி பார்த்தேன்னு சொன்னாரு. என்னதான் முன்னாடி கத்திக்கிட்டு இருந்த கொன்னு போயா. அவங்கள வெளியில விடு, அவங்கள வெளியில விடு, அப்பதான் போவேன். போயா, சொன்னா கேளு. போக மாட்டேன், நான் போக மாட்டேன். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? இது வரதட்சணை கேசியா? வெளியில விடு. போய் அந்த பொண்ணு கைய கால பிடிச்சு கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. அந்த பொண்ணு கால நான் விட மாட்டேன். நான் இந்த தப்பு பண்ணல. போயா. அவங்கள வெளிய விடு. போயா. அவங்கள வெளிய விடாம நான் இங்க போக மாட்டேன். நான் போக மாட்டேன். யோ, அதனால என்ன சொல்றான்? அதனால எவ்வளவு தூரம் போக மாட்டேன். எடுத்து வந்து அடிச்சு பாத்தியா? போறேங்கப்பா. நீங்க அடிப்பாங்கப்பா. போடா. நீ எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றீங்க. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். எந்திரியா. நான் போக மாட்டேன். எந்திரியா. 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 அவங்கள விடுங்க. அவங்கள விடுங்க. அவங்கள விடுங்க. என்னையா? அவங்கள விடுங்க. உனக்கு அவங்கள விடுங்க. போயாங்கற. போயா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கேஸ்.
இது பாரு ரங்கா, நான் சொல்றது கேளு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தான் அன்னைக்கு சொன்னல, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம 3 பேரும் பேசி முடிவு பண்றதுதான் நல்லதுன்னு. அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. ரங்கா, உமா என்னதான் கோவமா பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நான் அவளை சமாதானப்படுத்துறேன். என்ன, நாம கொடைக்கானல், ஊட்டின்னு எங்கேயாவது போயிட்டு வருவோம். என்ன, நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. சொல்லு ரங்கா. சரி, போலாம். ஏற்பாடு பண்ணு. மேடம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 to 12 ராவ் காலம். அதுக்குள்ள இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பணும். அவங்க சொன்ன மாதிரி நீங்க 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் வால்மார்க் ஆஃபீஸ்க்கு போய் மிஸ்டர் சதீஷை பார்த்துட்டு அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க உமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துருவா. அவங்க வரத்துக்குள்ள ராவ் காலம் வந்துடும். என்ன பண்ண போறீங்க? என்ன பத்ரி நீங்க இப்படி பேசுறீங்க? உமாக்கு ஃபோன் பண்ணி எப்ப வரான்னு கேளுங்க. ஹலோ, நான் பத்ரி பேசுறேன். எப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு மேடம் கேட்க சொன்னாங்க. என்னாச்சு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்களா? என்ன பத்ரி சார், இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வேணாமா? நீங்க சொல்லக்கூடாதா? அவங்க பேசினதுன்னா என்னால பேச முடியும். போனை கட் பண்றாங்களே, என்ன பண்ண சொல்றீங்க? தீபாவை கொஞ்சம் உழவர் சொல்லு. கலா, தீபாவை உமா வீட்டுக்கு அனுப்பி இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்ல போறேன். ஓகேவா? சரி, வா தீபா. இந்த அக்ரிமெண்ட்டை உமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. அவ எது பேசினாலும் நீ வாயே திறக்க கூடாது. என்ன, புரிஞ்சுதா? போ. என்ன பாக்குறீங்க? 10 நிமிஷத்துல அவ கையெழுத்து வாங்கிட்டு வருவா. எதுக்கு தீபா அனுப்புறீங்க? கலாவை அனுப்ப வேண்டியதானே? நிச்சயமா அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. கலாவை அமிச்சாதான் அவ கையெழுத்து போடுவாளா? உங்க கூட நான் சண்டை போட வரல. என்ன ரங்கா, பத்ரி கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரி பேசுற? பின்ன எப்ப பார்த்தாலும் பழசையெல்லாம் மனசுல வச்சே பேசிட்டு இருக்காரு. சுத்த போர். கொஞ்சம் கூட அனுசரணையா பேச தெரியல அவருக்கு. குட் மார்னிங். என்ன விஷயம்? மேடம் பார்க்கணும். மேடமா? உங்க மேடம் ஆபீஸ்ல தானே இருப்பாங்க. இங்க வந்து கேட்டா? உமா மேடம் பார்க்கணும். ஓ, உங்க கண்ணுக்கு ரங்கநாயகி தானே தெரியுவாங்க.
எங்க அம்மா எல்லாம் தெரியறாங்களா? சரி, என்ன விஷயம்? பார்க்கணும். அதான் கேக்குறேன், எதுக்கு? சைன் வாங்கணும். ஓ, எங்க அம்மா சைன் பண்ணாம கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல எந்த வேலையும் நடக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரங்கநாயகி மேடம் உமா மேடம் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்கு. ப்ளீஸ், நான் மேடமை பார்க்கணும். ரொம்ப திமிரா பேசுற. உன் பேர் என்ன? எந்த ஊரு? குவாலிஃபிகேஷன் என்ன? 10th-ஆ 12th-ஆ? உன் மூஞ்ச பார்த்தா 10ஆம் கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. அம்மா யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீ போலாம். இதான் வழி, போன்னு சொல்றேன்ல. இது பாருங்க, எனக்கு சம்பளம் கொடுக்கறவங்க ரங்கநாயகி மேடம். அவங்க உமா மேடம் மீட் பண்ணி சிக்னேச்சர் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் உமா மேடம் மீட் பண்ணாம போக மாட்டேன். ஓ, அப்ப நீ இங்கிருந்து போக மாட்ட. சரி, நில்லு. நீ எவ்வளவு நேரம் நிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நீ இங்கிருந்து போக மாட்டியா? நானே எங்க அம்மாவை கூப்பிட மாட்டேன். ஹாய் தீபா. என்ன எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? இது ரங்கநாயக்கி வீடு இல்ல, ஏன் வீடு. ஆமா, நீ அந்த டிரைவர் காசி, கலாவதி, நீங்க எல்லாம் ரங்கநாயக்கி வீட்டு வாசல்ல தானே நிப்பீங்க. இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் டு see you stand at my doorstep. டாட், எஸ் பேபி. இந்த மேடம் ரங்கநாயகி விட்ட அம்பா. ஓ, அவங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம இந்த அம்பை இந்த இடத்தை விட்டு போகாதான். அந்த ரங்கநாயகி மேடம் அம்மா கிட்ட ஏதோ சைன் வாங்க சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். சைன் வாங்காம இந்த மேடமும் போக மாட்டாங்களாம். டாட், எனக்கும் இந்த வீட்ல டைமே போக மாட்டேங்குது. இது இங்கேயே இருக்கட்டும். நான் சுத்தி சுத்தி வந்து ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கும் டைம் பாஸ் ஆகும். மம்மி கூப்பிடாதீங்க டாட். ஓகே பேபி. இது பாருங்க, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஒரு சின்ன புழுவை நசுக்க பார்த்தாலும் அது கடிக்க தலையை தூக்கி பார்க்கும். நான் மனுஷி, எனக்கும் பேச தெரியும். தமிழ் நல்லாவே தெரியும். தமிழ்ல நல்ல வார்த்தையும் தெரியும், கெட்ட வார்த்தையும் தெரியும். அவமதிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காதீங்க. தீபா, know where you're standing and then talk. Stop, please. Ranganayaki madam had sent me here to meet Uma madam and take a signature. I just want to meet her once. Will you get her here for me or not?